மார்ச் மாதம் 21 தவக்காலத்தின் 32ஆம் நாள். நற்செய்தியில யூதர்களுடைய திருவிழா கூட்டத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றும் மெசியா இவரே என்றும் பேசிக்கொண்டிருக்கையில இன்னொரு எதிர்வாதம் செய்கிற கும்பல் கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார் என்று அவர்கள் வேறு விதமான கருத்துத்துறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அனுப்பப்பட்ட காவலர்கள் வெறுங்கையராய் வருகிற பொழுது ஏன் அவரை பிடித்துக் கொண்டு வரவில்லை என்று சொல்லி யூத தலைவர்கள் அவரிடம் கேட்டுகிற போது அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்று சொல்லி இயேசுனுடைய வார்த்தைகளால் கவரப்பட்ட காவலர்கள் சொல்ல, நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று அவர்களை கேலி கூத்து செய்கிற போது நிக்கதேம் ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது எப்படி நமது சட்டப்படியான முறை ஆகும் என்று கேள்வி எழுப்புகிறார். இப்படி இயேசுவை சுற்றி அவரை புரிந்து கொள்கிறவர்கள், அவருக்கு எதிரானவர்கள், அவரை புரிந்து கொள்ள முயலுகிறவர்கள், அவரை மெசியா என்று அறிக்கையிட்டவர்கள் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது குழப்பம் நல்லது, அந்த குழப்பத்திலிருந்து நல்லது வெளிப்பட வேண்டும். ஆகவே அந்த யூத தலைவர்கள் இப்படிப்பட்ட இயேசுவை பற்றி நல்ல செய்திகளை எல்லாம் கேட்ட ஒரு நிலையில அவருக்கு எதிராக இருந்த நிலையை விட்டுவிட்டு அவரே மெசியா என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கிறது, நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கெடுமதியினாலும் தீமைகளினாலும் பொறாமையினாலும் மற்றொரு மீது இருக்கிற பகையினாலும் நாம் எதிர்குணத்தோடே போய் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் என்பது இப்படிப்பட்ட எதிர்நிலைகளிலிருந்து மாற வேண்டிய காலம். யூத தலைவர்களை பற்றி பேசி பிரயோஜனம். இன்றைக்கு நம்மை பற்றி யோசித்து பார்ப்போம். நாம் என்றைக்கு இப்படிப்பட்ட எதிர்நிலைகளிலிருந்து மாறப்போகிறோம்? ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய செயல்களில் அவர்களுக்குள்ள நன்மைத்தனத்தை புரிந்து கொண்டு ஏற்று பாராட்டுகிற நல்மனதை பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.